ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நீங்க பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ காட்சியானது மகர ஜோதியானது முடிந்தவுடன் ஐயப்பனுடைய கருவறையில் நடைபெற்ற ஒரு அபூர்வ பூஜை காட்சி தாங்க. இந்த ஒரு பூஜையை பார்க்கும் பொழுதே நமக்கு கோடி புண்ணியமானது கிடைத்திடும். ஏன்னா அனைவராலுமே இந்த பூஜையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சொல்லப்போன காண கிடைக்காத ஒரு அற்புதமான அரிய வகை வீடியோ காட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மகர ஜோதி தீபமானது ஏற்றப்படுவதற்கான காரணங்கள் என்ன, மேலும் இந்த ஜோதியினுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மாதங்களில் கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது சபரிமலை தாங்க. கார்த்திகை மாதம் பிறந்த உடனே முதல் நாள் அன்று நிறைய ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிவித்து விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய பழக்கத்தை வழக்கமாகவே கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கேரள மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலை உலக புகழ்பெற்ற கோவில் என்று கூட சொல்லலாங்க. அதாவது அந்த அளவிற்கு ஐயப்பனுக்காக விரதம் இருந்து மலைக்கு சென்று வந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணியமானது கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதாவது இந்த ஒரு காரணத்துக்காக தாங்க சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்று வரைக்குமே குறையாம அதிகரித்துக்கிட்டே இருக்குது. எப்படி தை மாதம் என்றாலே நம் அனைவருடைய நினைவுக்கும் பொங்கல் பண்டிகையானது நினைவுக்கு வருகிறதோ அதே போல அதே சிறப்புகளை கொண்டது தாங்க இந்த மகர ஜோதி விளக்கும். அதாவது தை மாதம் அப்படின்னாலே இந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காகவுமே நிறைய பக்தர்களுடைய கூட்டமானது சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு திருக்காட்சியின் பொழுது ஐயப்ப பெருமான் ரொம்பவே அற்புதமாக காட்சி கொடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலை பதிவேற்றம் செய்திருக்கோங்க. இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் போய் பாருங்க. இப்படி நடந்து முடிந்திருக்கக்கூடிய மகர விளக்கு பூஜைக்கு பிறகு ஐயப்பனுடைய கருவறையில் நடைபெற்ற ஒரு அபூர்வமான பூஜை காட்சியை தாங்க நீங்க நம்மளுடைய சேனலோட வீடியோல முதல்ல பார்த்திருப்பீங்க. மேலும் அதனுடைய தொடர்ச்சியான காட்சியும் நம்மளுடைய சேனல்ல இடையில இணைச்சிருக்கோம். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க. மகர ஜோதியினுடைய சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. உலக புகழ்பெற்ற கோவில். அதாவது ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய பிறப்பின் பொழுது முதல் 5 நாட்கள் மட்டுமே சபரிமலை கோவிலானது நடை திறந்து வைக்கப்பட்டு பூஜைகள் எல்லாமே செய்வாங்க. பிறகு மீண்டும் கோவில் அடைக்கப்பட்டு விடும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கார்த்திகை மார்கழி மாதங்களில் மண்டல பூஜைக்காக தொடர்ந்து 41 நாட்கள் நடை திறந்து வச்சுருப்பாங்க. இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு வருவது கூட வழக்கம்தாங்க. இந்த டைமில் மட்டும்தான் சபரிமலை தொடர்ந்து திறந்து வச்சுருக்குவாங்க. அப்படின்றதுனால தான் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலையிட்டு விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக போயிட்டு வராங்க. மற்ற நாட்களில் மாதங்களில் போனோம் அப்படின்னா நம்ம ஐயப்பனை தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம்தாங்க. சபரிமலைக்கு மண்டல பூஜையை காண வரக்கூடிய பக்தர்களை விட இங்கே ஏற்றப்படக்கூடிய மகர சங்கராந்தி அன்று நடைபெறக்கூடிய அந்த மகர ஜோதி தரிசனத்தை காணறதுக்கு தாங்க பல லட்ச பக்தர்கள் சபரிமலைக்கு வருவாங்களாம். ஆனால் மகர ஜோதியை பற்றி பல சர்ச்சைகளும் சந்தேகங்களும் இன்று வரைக்குமே பலர்கிட்டையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஐயப்ப பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற கோஷத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துடுங்க. பாவம் ஒருபுறம் புண்ணியம் ஒருபுறம் அப்படின்ற வகையில் தான் இருமுடிகளை சுமந்து செல்லக்கூடிய சிறப்புமிக்க ஆலயமாக ஐயப்பன் ஆலயம் காணப்படுது. இப்படி 18 படிகளை ஏறி நம்ம ஐயப்பனை தரிசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழிந்து நமக்கு புண்ணியங்களானது ஏற்படும்னு சொல்லப்படுது. இதை அடிப்படையாக கொண்டுதாங்க சபரிமலைக்கு வருடம் செல்லக்கூடிய பழக்கமும் இருந்துகிட்டே இருக்கு. இருப்பினும் கூட தை மாதத்தில் ஏற்றப்படக்கூடிய அந்த தை முதல் நாள் அன்று ஏற்றப்படக்கூடிய மகர ஜோதி விளக்குங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த ஒரு தீபத்தை பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து பிறவி பயனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
ஆண்டுதோறுமே மிகவும் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வாக சபரிமலையில பார்க்கப்படக்கூடியதுன்னா இந்த மகர ஜோதி பூஜை தாங்க. மண்டல பூஜைகள் எல்லாம் முடிந்து அதனை தொடர்ந்து மகர ஜோதி தரிசனத்திற்காக ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவில்ல நடை திறந்திருக்கும். மகர சங்கராந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் மாலையில் பொன்னம்பல மேட்டில் தோன்றக்கூடிய மகர ஜோதியை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வருவது வழக்கம்தாங்க. அப்படி மகர ஜோதி அப்படிங்கிறது என்னன்னா, சபரிமலையில் தவக்கோலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சி அளித்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் மேல் சொல்லப்படுது. ஆனால் இது தனி மனிதர்களால் மலை மீது ஏற்றப்படக்கூடிய தீபம் கிடையாது, இயற்கையாக தோன்றக்கூடிய நிகழ்வும் கிடையாது அப்படின்ற சர்ச்சையானது இன்று வரைக்கும் இருந்துட்டு தாங்க இருக்குது. உண்மையாகவே மகர ஜோதி அப்படிங்கிறது நிஜமா தெய்வத்தினுடைய திருக்காட்சியா அல்லது மனிதர்களால் செயற்கையாக செய்யப்படக்கூடிய விஷயமா அப்படின்ற ஒரு கருத்தும் சந்தேகமும் காலமாக நிலவி வருது அப்படின்னா இதை யாராலுமே மறுக்க முடியாது. என்னதான் இந்த விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக இன்றுமே உண்மை அப்படின்னு வெளிப்படுத்தப்படலை அப்படின்னாலுமே கூட மக்கள் அனைவராலும் ஜோதி வடிவமாக ஐயப்ப பெருமான் காட்சி தருவதாக நம்பி இந்த தரிசனத்தை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பேர் ஐயப்ப பக்தர்களாக சபரிமலைக்கு கூடுவதை வழக்கமாக தாங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுமே மகர சங்கராந்திக்கு 2 நாட்களுக்கு முன்பே பந்தல அரண்மனையில் இருந்து 3 பெட்டிகள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய திருவாபரணங்களை எல்லாம் தலை சுமையாக சபரிமலைக்கு எடுத்து வருவாங்க. இப்படி கொண்டு வரப்பட்ட திருவாபரண பெட்டிகள் வரக்கூடிய சமயத்தில் பந்தளத்தில் இருந்து சன்னிதானம் வரைக்கும் கருடன் காவலாக வரக்கூடிய அதிசய நிகழ்வும் நடைபெறுங்க. மேலும் மகர சங்கராந்தி அன்று மாலை சபரிமலை வந்தடையக்கூடிய திரு ஆபரண பெட்டியை சபரிமலை மேல்சாந்தி மற்றும் தாந்திரியிடம் ஒப்படைக்கப்படுமாம். மாலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வைர கிரீடம், தங்க ஆரணம் உள்ளிட்ட அனைத்து விதமான ஆபரணங்களுமே சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். இப்படி சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய திருவாபரணங்கள் எல்லாம் அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆராய்ச்சி காட்டி முடித்ததுக்கு அப்புறமா சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே அமைந்திருக்கக்கூடிய காந்தமலையில் 3 நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து 4 நிமிடங்கள் ஒளிருமாம். அப்படி காந்தமலை அப்படின்னாலே பொதுவாக தேவர்கள் வசிக்கக்கூடிய மலை என்று தாங்க பொருள். இங்கு தேவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனை ஜோதி சொரூபமாக தரிசித்து பூஜிப்பதாக ஐதீகங்கள் எல்லாமே சொல்லப்படுது. 3 நட்சத்திரங்கள் தெரிவது தெய்வீகம் நிறைந்த செயலாக தாங்க இன்று வரையும் பார்க்கப்படுது. தெய்வத்தினுடைய வருகையை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய முக்கிய ஒரு நிகழ்வாக நட்சத்திரங்கள் ஒளிர்வதாகவும் சொல்லப்படுது. காந்தமலையில் நட்சத்திரங்கள் தெரிந்ததும் சாமியே சரணமையப்பா என்ற சரண கோஷமானது 5 மலைகளிலும் எதிரொலிக்கும். அந்த அளவுக்கு பக்தர்கள் முழக்கமிடுவாங்க. அப்போது காந்தமலை உச்சியில் தோன்றக்கூடிய ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தோட கண்டு கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தாங்க காண்போரை எல்லாமே மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். இந்த ஒரு காட்சியை காணுவதற்காக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றுமே ஐயப்ப மலையில் கூடுவதை வழக்கமாக தான் வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமானது அலைமோதும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது 2011ஆம் ஆண்டு மகரஜோதி தரிசனத்தின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 102 ஐயப்ப பக்தர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயந்தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமானது இந்த மகரஜோதி தரிசனத்திற்காக கூடுவாங்க அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்ம தெரிந்துக்க வேண்டும். உண்மையாலுமே அந்த அளவுக்கு இது இயற்கையாக எரியக்கூடிய தீபமா அல்லது செயற்கையாக செய்யறாங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியானது வந்தப்போ கூட திருவிதாங்கூர் தேவஸ்தான அதிகாரிகள் மகரஜோதி தரிசனம் அப்படிங்கிறது இயற்கையாக தோன்றக்கூடிய ஜோதியை தவிர மனிதர்களால் ஏற்றப்படுவது கிடையாது அப்படின்ற ஒரு தெளிவையும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான மகர ஜோதியை பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து இந்த காலத்தினுடைய இந்த பிறவி பயனை நம்மளால் அடைய முடியும். அப்படித்தான் 2024ஆம் ஆண்டுக்கான மகர விளக்கு பூஜையானது சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயப்பனுடைய கருவறையில் நடைபெற்ற அபூர்வமான பூஜை காட்சியை தான் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுதே ஐயப்ப பெருமான் நமக்கு நேரடியாக ஆசீர்வாதம் செய்வது போன்ற ஒரு அற்புதமான தோற்றத்தோடு காணப்படுறாரு. ரொம்பவே தங்க நகை ஆபரணங்களோட ஜொலிக்கக்கூடிய ரொம்ப பிரகாசமான முகத்தோட ஐயப்ப பெருமான் பார்ப்பதற்கு நம்ம எல்லாருமே பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த ஒரு அற்புதமான திருக்காட்சியை நீங்களும் எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்கள் வீடியோக்குள்ள பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி
பண்ணி வீடியோக்குள்ளே எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.